ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 12/4/2017 புதன்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பேசலாம். திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் குறுக்க வருது. நிறைய விஷயங்களை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டே வந்துட்டோம். ஆனால் சில தேவையில்லாத விஷயங்களை மட்டும் கையில் பிடிச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண விழா அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கான முக்கியமான சில சம்பிரதாயங்கள் உண்டு. நீங்கள் சில இல்லங்களில் சொன்னால் சொல்லுவாள், நாந்தி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சில சம்பிரதாயங்கள் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு. நம்ம பூனலே வந்து கல்யாணத்துக்கு முன்னால் போடுறதுன்னு வச்சுக்கிட்டோம். சரி, இன்னும் சில இடங்களில் பார்த்தா நான் அரசாணி கால் நடுறதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாத பூஜை பண்ணுறது, அரசாணி கால் நடுறது, இந்த சில சம்பிரதாயங்களை இதெல்லாம் இருக்கும்பொழுது பல பேரோட சந்தேகம் என்னென்னா, ஏதாவது ஒரு இப்போ நிறைய பேர் இப்போ தான் நம்ம நிறைய சப்காஸ்ட் வந்துருத்தேன். ஆங்கிலேயர் காலத்தில் இங்கிலீஷ்காரன் பண்ணி வச்ச வேலை நல்லா அவன் பதிவு பண்ணிட்டு போயிட்டான். அரசு கெசட்லேயே வந்து பதிவு பண்ணிட்டு போயிட்டான். இந்த இப்போ ஜாதி பிரிவுகளை நாம் கொண்டாடுறோமோ இல்லையோ ஆங்கிலேயர் சரியாக பண்ணிட்டு போயிட்டார். ஏன்னா நம்ம நிம்மதி இல்லாமல் இருக்கணும்னு அவன் பண்ண வேலை. நாம் என்ன இதில் பல பேரோட சந்தேகம் என்னென்னா, இந்த மாதிரி ஜாதியோ மொழியோ மாறி பண்ணும்பொழுது அது தோஷமாயிடுமா, ஜோதிட ரீதியாக அது தோஷமான்ற சந்தேகம் சில பேருக்கு வந்து இயற்கையாக வருது. அதாவது ஏதாவது ஒரு சப்காஸ்டில் பண்ணும்பொழுது ஜோதிட ரீதியாக ஏதாவது தோஷமாக, குழந்தை பிறக்காமல் போயிடுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சந்தேகம் பல பேருக்கு வருது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜோதிட ரீதியாக எந்த விதமான தோஷங்களும் கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்துக்குள்ளே பிரச்சனைகள் வருது சகஜம்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதியாக இருப்பா, ஆனால் வெவ்வேறு தேசங்கள். இப்போ உதாரணம், ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வசிக்கிறா, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வசிக்கிறா. ரெண்டு பேரும் ஒரே இதுவாக இருந்தால் கூட ஆந்திராவில் இருக்கக்கூடியவாளோட வழிமுறைகளில் வந்து மாறுதல் இருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவாளோட வழிமுறைகள் வந்து மாறுதல் இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள் மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான
துர்முகி வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி 13/4/2017 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். சில பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சில தடைகள் வந்த உடனே கல்யாணமான அந்த தேதியோ மாதமோ இல்லை நட்சத்திரமோ இல்லை கல்யாணமான உடனே மனைவியோட ஜாதகமோ தன் யோக வாழ்க்கைக்கு தடைன்னு நினைக்கிறவா இருக்கான். சில பேர் சொல்கிறா நான் கல்யாணமான அந்த 4 நட்சத்திரம்லாம் நல்லா இருந்தது, ஆனால் 13ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. ஒரு ஜோதிடர் எனக்கு 13 ஒத்து வராதுன்னு சொன்னார். இன்னும் சில பேர் வந்து எனக்கு 17ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு, 26ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு, இந்த ஆங்கில தேதி ஒத்து வரல, அதனால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவா இருக்கான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மலையை சின்ன குண்டூசி வச்சு திருப்பிட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு மலையை குண்டூசி வச்சு பேர் தடுத்துட்டேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சில பேர் என்ன சொல்கிறான், இந்த கல்யாணமான அந்த நாள் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, இன்னொரு மறுதாலி கட்டலாமா, இல்லைன்னா அந்த ஏற்கனவே கட்டின தாலியை உண்டியில் சேர்த்துடலாமா, இது வந்து உண்டியில் சேர்க்கறதுனால தோஷ நிவர்த்தி ஆகிடும். இப்படி பலவிதமான கற்பனை. முதல்ல ஒரு விஷயம், நீங்கள் ஆங்கில தேதியில் இருக்கக்கூடிய குளறுபடிக்கும் நல்ல யோகமான நேரத்தில் பண்ணுற கல்யாணத்துக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொரு அடுத்த விஷயம், உங்களுக்கு வந்து எண் கணிதத்தையும் உங்களுக்கு வந்து ஜாதக பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 4 நட்சத்திரங்களையும் கலக்கவே கலக்காதீங்க. வெளிநாடு பயணம் தடைப்படுறதுன்னா இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடு பயணத்துக்கான யோகம் இருக்குது, உங்கள் மனைவி ஜாதகத்தில் வெளிநாட்டு பயணத்துக்கான யோகம் இல்லை. இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, உங்கள் மனைவிக்கு வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு அந்த யோகமே இல்லை ஜாதகத்தில். அப்போ என்ன நடக்கும்னா, உங்கள் மனைவிக்கு விசா கிடைக்காது. அப்போ உங்களுக்கு மட்டும் அவங்க வெளிநாடு பயணம் அமையும், உங்கள் மனைவிக்கு அமையாது. ஆனால் அவங்க வெளிநாடு போகிற யோகம் இல்லைன்றதுனால உங்கள் வெளிநாட்டு பயணம் பாதிக்கும்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு உறுதியாக சொல்லலாம். ஒன்று. அப்புறம் ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த கல்யாணம் பண்ண அந்த நாளோ நட்சத்திரமோ சரியில்லை, ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிடுறீங்க, சத்திரம் கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் இப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுன்ற காரணம். இப்போ வெளிநாடு போச்சு சில பேர் பார்த்தா அமெரிக்காவில் 20 நாள் தான் லீவு கொடுத்துருக்கான்ற, அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா, 20 நாள் தான் லீவு, அந்த 20 நாளுக்குள்ளே ஏதோ ஒரு நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அந்த மாதிரி சொன்னால் கூட ஒரு 10% தான் தொல்லை இருக்குமே தவிர 90% தொல்லை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வேத மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லி கல்யாணத்துக்கான மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணும்பொழுது நட்சத்திரமோ நாளோ அல்லது கிழமையோ எது சரியில்லைன்னா கூட இந்த வேத மந்திரங்கள் இருக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்குன்னு ஒரு மகத்துவம் உண்டு. அது எல்லாத்தையும் போக்கிடும். அந்த கல்யாணத்துக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விவாகத்துக்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லை, சம்பிரதாயத்துக்காக மட்டும் சொன்னதுன்னு அப்படி எடுத்துக்காதீங்க. அதுக்கு முன்னால் பின்னால் பண்ணக்கூடிய மாங்கல்ய பூஜை இல்லையா, அந்த மாங்கல்யம் நல்லா இருக்கணும், மாங்கல்ய பூஜை பண்ணலையா, தம்பதிகள் நல்லா இருக்கணும்னு மந்திரம் சொல்லியா கல்யாணத்தில், தம்பதிகள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு, அந்த மந்திரங்கள்லாம் பலன் கொடுக்காமல் போயிடுமா? அதனால் 4 நட்சத்திரம் கிழமைகள் சரியில்லைன்னா கூட வேத மந்திரங்களோட சக்தி வந்து தனி. அந்த சக்தியால் கட்டாயம் வெளிநாடு பயணம் தடைப்படாது. அதனால் மறுபடியும் அப்படி இருந்தாலும் அது ஒன்று. இன்னொன்று, ஏற்கனவே வேத மந்திரங்கள்லாம் சொல்லி இவள் என் மனைவின்னு அக்னி சாட்சியாக நீங்கள் ஏற்றுன்ற பிறகு திரும்ப என்ன சொல்லி பண்ண போகிறீங்க? திருப்பி என்ன மந்திரம் சொல்லுவீங்க? திருப்பி என்ன பண்ணுவீங்க? ஒரு தாலி எடுத்து அந்த தாலியில் ஆவாகனம் பண்ணி, இப்போ நான் வந்து இந்த பெண்ணை வந்து நான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நேற்றுலேருந்து இவ எனக்கு யாருன்னே தெரியாது, நீ இன்னிலேருந்து என் தோழியாக வர அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவீங்களா? நேற்று ஏற்கனவே சொல்லி தாலி கட்டிட்டீங்க, குடும்பம் நடத்தியாச்சு, மறுபடியும் அதையே சொல்லுவீங்களா? சொன்னதே சொல்லுவீங்களா? அது பொய் தானே ஆகும். சத்தியம்ன்றது உண்மையாக இருக்கிற விஷயம் தானே சத்தியமாக இருக்க முடியும். உண்மை இல்லாத விஷயம் எப்படி சத்தியமாகும்? அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னால் ரிசப்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன் சொல்கிறோம்? கல்யாணத்துக்கு முன்னால் ரிசப்ஷன் பண்ணி என்னோட மனைவின்னு எல்லாரையும் சொல்லக்கூடாது. கல்யாணத்து அன்னைக்கு மனைவி ஆனதுக்கப்புறம் தான் ரிசப்ஷனு. அதே மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே மனைவியான பெண்ணையே மறுபடியும் அந்த வேத மந்திரம் சொல்லி மறுபடியும் தாலி கட்டும்பொழுது நீ என்னோட தோழியாக வர, இன்னிலேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இனிய இல்லறம் நடத்த போகிறோன்னு 7 அடி சப்தபதி எடுத்து வைப்பீங்களா? அடி எடுத்து வைப்பீங்களா? அப்போ ஏற்கனவே சொன்னதையே திருப்பி சொல்லுவீங்களா? அதனால் ஒரு கல்யாணம் ஆகிடுதுன்றதுனால மறுபடியும் மறுதாலி கட்டுறதுன்ற விஷயம் வந்து தவறானது. ஏற்கனவே லக்னம் நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ, நட்சத்திரம் நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும்,